இன்றைக்கி நம்ம WPயில் பார்க்கக்கூடிய டாபிக் வந்து HTML பேசிக்காக என்னென்ன டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், அடுத்தது HTML வந்து யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்தது அந்த HTMLயில் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த வெப்பேஜ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபார்மேட்டிங் டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற டாப்பிக்கை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன்று HTMLோட இன்ட்ரொடக்ஷன்ஸ். ஸோ HTML அப்படிங்கிறதோட எக்ஸ்பென்ஷன் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படிங்கிறது தான் வந்து HTMLோட எக்ஸ்பென்ஷன். ஸோ அந்த HTML அப்படிங்கிறது என்ன பர்பஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வெப் பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கும் வெப் அப்ளிகேஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த HTML அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ HTML அப்படிங்கிறது நம்மளோட வெப்பில் வைட்லி யூஸ்டு லாங்குவேஜ். அதாவது நிறைய அந்த வெப் பேஜஸ் வந்து என்ன பண்ணுவோம், ஒன்றுக்கு ஒன்று நம்ம லிங்க் பண்ணுறதுக்கும் க்ரியேட் பண்ணுறதுக்கும், அதாவது வைட் அப்படிங்கிறது லார்ஜ். ஸோ அதுக்கு இந்த லாங்குவேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோம், ஸ்டாட்டிக்காக நம்ம வந்து வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டாட்டிக்காக அந்த HTML லாங்குவேஜ் அப்படிங்கிறது தான் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது ஒரு வெப்பேஜ் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னாலே அதுக்கு வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பாக அந்த HTML அப்படிங்கிற லாங்குவேஜ் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இருக்கக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்வான்ஸாக நம்ம வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்லாம் என்ன பண்ணுறோம், பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ HTML வந்து நம்ம மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மாதிரி சொல்லாமல் என்ன பண்ணுவோம், இதை வந்து மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த HTML வந்து கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பெர்னர்ஸ்-லீ அப்படிங்கிறவர் தான் வந்து, டிம் பெர்னர்ஸ்-லீ அப்படிங்கிறவர் தான் வந்து HTML லாங்குவேஜ் வந்து கண்டுபிடிச்சார். ஸோ அதை ஃபஸ்ட்டு அந்த வெப்பேஜை வந்து க்ரியேட் பண்ணது வந்து யார் மூலமாக வந்து இது பண்ணார், நைட் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, குயின் எலிசபெத் மூலமாக வந்து அந்த கண்டுபிடிச்ச வெப்பேஜஸ் வந்து அவர் நைட் பண்ணார். ஸோ அதான் வந்து உனக்கு இன்ட்ரடக்ஷனை கொடுத்துருப்பாங்க. HTML அப்படிங்கிறது வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படிங்கிறது தான் வந்து இந்த HTML அப்படிங்கிறது. ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வெப் பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கும் வெப் அப்ளிகேஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கும் இந்த HTML அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ HTML அப்படிங்கிறது வந்து நம்ம வெப் பேஜஸ் அப்படிங்கிறது நிறைய அது என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ்னு இருக்கும். அந்த ஹோம் பேஜில் வந்து லிங்க் மூலமாக மோர் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு வெப்சைட்டில் வந்து க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி வைட்லி யூஸ்டு லாங்குவேஜாக வந்து இந்த வெப் பேஜஸில் வந்து நம்ம இந்த HTML லாங்குவேஜ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு நம்ம வந்து ஸ்டாட்டிக், அதாவது வெப்சைட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்டாட்டிக்காக நம்ம என்ன லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த HTML அப்படிங்கிறது தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மாதிரி இல்லாமல் இந்த HTML அப்படிங்கிறது ஒரு மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ HTML வந்து யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டிம் பெர்னர்ஸ்-லீ அப்படிங்கிறவர் வந்து கண்டுபிடிச்சார். ஸோ அவர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச அந்த வெப் பேஜஸ், அதாவது வேர்ல்டு வைடு வெப்பை வந்து யார் மூலமாக அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த குயின் எலிசபெத் மூலமாக வந்து இது நைட் பண்ணாங்க. ஸோ அந்த HTML இன்வென்டர் வந்து இதில் ஒரு டயக்ராம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து அந்த எப்போ அந்த ஃபஸ்ட்டு HTML வந்து கண்டுபிடிச்சிருந்த அந்த குயின் எலிசபெத் மூலமாக எப்படி நைட் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு டயக்ராமில் இருக்கிறது தான் வந்து இந்த குயின், அதாவது ஸோ இதான் வந்து டிம் பெர்னர்ஸ்-லீ. அவர் வந்து இந்த ராணி எலிசபெத் கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண இதை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அடுத்தது அவர் க்ரியேட் பண்ண அந்த வெப்பேஜ் தான் அந்த டயக்ராம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அகெயின் லாஸ்ட் இருக்கிறதும் வந்து இந்த டிம் பெர்னர்ஸ்-லீயோட தான் வந்து இருக்கும். சரியா? ஸோ இதான் வந்து எனக்கு கொடுத்துருப்பாங்க, டிம் பெர்னர்ஸ்-லீ இன்வென்டட் HTML அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கீழே அந்த பேராகிராஃப் டயக்ராம் கீழே கொடுத்துருக்காங்க பாரு, டிம் பெர்னர்ஸ்-லீ வாஸ் நைட்டட் பை குயின் எலிசபெத் ஃபார் ஹிஸ் இன்வென்ஷன் ஆஃப் தி வேர்ல்டு வைட் வெப். ஸோ அதை கண்டுபிடிச்சதை யார் மூலமாக இது பண்ணாங்க அப்படிங்கிறது தான் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அந்த HTMLயில் நம்ம ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்கிறோம்லே, அதோட எக்ஸ்பென்ஷன். அந்த ஹைப்பர் டெக்ஸ்ட்னால் என்ன, அந்த மார்க்அப் லாங்குவேஜ்னால் என்ன அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து சிம்பிளாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டெக்ஸ்ட் வித்தின் டெக்ஸ்ட். ஒரு டெக்ஸ்ட்டுக்குள்ளார இன்னொரு டெக்ஸ்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் என்ன சிம்பிளியாக என்ன சொல்லுவோம், ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதான் எனக்கு டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. ஹைப்பர் டெக்ஸ்ட் சிம்ப்ளி மீன்ஸ் டெக்ஸ்ட் வித்தின் டெக்ஸ்ட். ஸோ அந்த ஒரு டெக்ஸ்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னொரு டெக்ஸ்ட்டோட இது பண்ணுறதுக்கு எது மூலமாக பண்ணுவாங்க அப்படின்னா, லிங்க் மூலமாக வந்து என்ன பண்ணுவாங்க, ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதான் கொடுத்துருப்போம், ஏ டெக்ஸ்ட் ஹேஸ் ஏ லிங்க் வித்தின் இட் இஸ் ஏ ஹைப்பர் டெக்ஸ்ட். அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை இன்னொரு டெக்ஸ்ட்டோட இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, லிங்க் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
அதான் கொடுத்துருப்போம். வென்எவர் யூ கிளிக் ஆன் எ லிங்க் விச் பிரிங்ஸ் யூ டு எ நியூ வெப்பேஜ். அந்த லிங்க்கை வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது அனதர் ஒரு நியூ வெப்பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த வெப்பேஜ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணிக்கலாம், ரெண்டுக்கும் மேற்பட்ட வெப்பேஜஸையும் என்ன பண்ணுவாங்க, லிங்க் பண்ணுறதுக்கு அந்த HTML டாக்குமெண்ட்ஸ் வந்து லிங்க் பண்ணுறது அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அடுத்தது மார்க்கப் லாங்குவேஜ் அப்படிங்கிறது. ஸோ மார்க்கப் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த லாங்குவேஜை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மார்க்கப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதோட HTML என்ன பண்ணுறோம், லேஅவுட் அந்த ஸ்க்ரீனோட இது வந்து எவ்வளோ இருக்கணும், அந்த லேஅவுட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கும், அதுமாதிரி ஃபார்மட்டிங் அப்படிங்கிறது நம்மளோட டெக்ஸ்ட்டில் சேஞ்சஸ். இப்போ டெக்ஸ்ட்டை வந்து போல்டாக மாற்றுறது, அது இட்டாலிக் ஸ்டைலில் வந்து கொண்டு வரது, அண்டர்லைன் பண்ணுறது இந்த கிவன் டெக்ஸ்ட்டை, மாதிரி பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறது, இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபார்மட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை வந்து சேஞ்சஸ் பண்ணக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபார்மட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மார்க்கப் லாங்குவேஜ் அப்படிங்கிறது நம்மளோட கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். அந்த கொடுக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம்ஸ் அந்த டெக்ஸ்ட்டை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா லேஅவுட், அதாவது டிஃப்ரெண்ட் லேஅவுட் அப்ளை பண்ணுறது, மாதிரி ஃபார்மட் பண்ணுறது நம்மளோட டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை, இதுதான் இதுக்கு தான் வந்து நமக்கு அந்த மார்க்கப் லாங்குவேஜ் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். அதேமாதிரி இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், நிறைய வெப்பேஜஸ் வந்து இன்ட்ராக்ட், அதாவது ஒரு வெப்சைட் அப்படிங்கிறது மோர் நம்பர் ஆஃப் வெப்பேஜஸ் வந்து இருக்கும், 2 or more வெப்பேஜஸ். ஸோ அது மூலமாக நம்மளோட டெக்ஸ்ட்டை வந்து இன்ட்ராக்டிவ் வந்து பண்ணுவோம். ஸோ எந்த மாதிரியான டெக்ஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம கொடுத்து இது பண்ணி அந்த பேஜஸ்க்குள்ள வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தோன்னா டெக்ஸ்ட்டு வந்து இமேஜஸ், அப்புறம் அந்த இமேஜஸ் டெக்ஸ்ட்டுக்குள்ளார வந்து இமேஜஸ் வந்து கொடுத்துக்கலாம், டேபிள்ஸ் வந்து கொடுத்துக்கலாம், லிங்க் வந்து கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இன்ட்ராக்டிவ்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து இந்த HTML ப்ரோக்ராமுக்குள்ளார லாங்குவேஜுக்குள்ளார வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மார்க்கப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்கப் லாங்குவேஜ் அப்படிங்கிறது நம்மளோட டெக்ஸ்ட்டுக்குள்ளார நிறைய ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணுறது, அது மாதிரி ஃபார்மட், அதாவது சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். அது மாதிரி டேபிள்ஸு, இமேஜஸ், லிங்க்ஸ், இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம லிங்க், அதாவது மோர் நம்பர் ஆஃப் வெப் பேஜஸாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து நமக்கு இந்த மார்க்கப் லாங்குவேஜ் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஸோ ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது ஒரு டெக்ஸ்ட்டுக்குள்ளார இன்னொரு டெக்ஸ்ட் வந்து இருக்கும், அந்த ஒரு டெக்ஸ்ட் இன்னொரு டெக்ஸ்ட்டோட இது பண்ணுறதுக்கு லிங்க் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலமாக 2 or more வெப் பேஜஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டெக்ஸ்ட் வித்தின் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த HTMLோட எக்ஸ்பான்ஷனில் அந்த ஹைப்பர் டெக்ஸ்ட்னால் என்ன, மார்க்கப் லாங்குவேஜ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ மார்க்கப் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் தான். ஸோ அந்த ப்ரோக்ராம்குள்ளார நம்ம என்னெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து லேஅவுட் அப்ளை பண்ணிக்கலாம், மாதிரி ஃபார்ம்ஸ், பட்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், மாதிரி ஃபார்மட்டிங், நம்ம அந்த டெக்ஸ்ட்டை வந்து டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணி இதை என்ன பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட்டோட இதை வந்து சேஞ்ச் பண்ணுறது, மாதிரி டெக்ஸ்ட்டுக்குள்ளார நம்ம என்ன பண்ணிக்கலாம், இமேஜஸ், டேபிள்ஸ், லிங்க்ஸ், இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், மோர் நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம வெப் பேஜஸ்குள்ளார வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மார்க்கப் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அது ரெண்டு சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா HTML அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் HTML டாக்குமெண்ட். நம்ம வந்து HTMLோட அமைப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் HTML டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இது வந்து எல்லா HTML டாக்குமெண்ட்டுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ்குள்ளார, அதாவது ஓப்பன் ஆங்கிள் ப்ராக்கெட் அண்ட் தென் க்ளோஸ்டு ஆங்கிள் ப்ராக்கெட்டுக்குள்ளார தான் என்ன பண்ணுவோம் எல்லா HTML அந்த டாக்குமெண்ட்டும் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் கொடுத்து டாக்குமெண்ட் டைப் HTML அப்படின்னு ஒரு கீவேர்டு வந்து கொடுத்துருப்போம். அகெயின் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு HTML ப்ரோக்ராம் வந்து நம்ம தொடங்க போகிறோம் அப்படின்னா தொடங்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், HTML அப்படிங்கிற அந்த இது ஓப்பனிங் டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி ஒவ்வொரு டேக்கையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓப்பனிங் டேக்கும் வந்து யூஸ் பண்ணியிருப்போம், அதே அந்த டேகுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா க்ளோசிங் டேக்கும் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமில் எந்த இதுக்கு மட்டும் நம்ம வந்து ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த டாக்குமெண்ட் டைப்புக்கு மட்டும் கிடையாது. ஸோ ஒரு HTML ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா ஓப்பனிங் அந்த HTML அப்படிங்கிற அந்த டேகுக்குள்ளார தொடங்கி /HTML அப்படிங்கிற அந்த டேகுக்குள்ளார வந்து முடியும். ஸோ வித்தின் அந்த HTML டேகுக்குள்ளார 2 செக்ஷனாக வந்து நம்ம பிரிச்சிருப்போம். என்னெல்லாம் அப்படின்னா ஒன்று வந்து ஹெட்டர் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து பாடி செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹெட்டர் செக்ஷன் வந்து எதுக்கு அப்படின்னா ஹெட்டிங், நம்மளோட வெப் பேஜஸ்க்கு வந்து நம்ம என்ன ஹெட்டிங் வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஹெட்டர் செக்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். பாடி செக்ஷன் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வெப் பேஜஸில் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த பாடி டேக் அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹெட்டர் டேக்குள்ளார இன்னொரு அனதர் டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ்குள்ளார நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவோம். அதோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம், எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் போட்டு டாக்குமெண்ட் டைப் அப்படிங்கிறது டிஓசி டைப் HTML அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுவோம், அந்த ஆங்கிள் ப்ராக்கெட்ஸில் வந்து கொடுத்துருப்போம். இப்போ ஒரு HTML ப்ரோக்ராம் வந்து எழுத போகிறோம் அப்படின்னா அதை வந்து எதுக்குள்ளார எழுதுவோம் அப்படின்னா ஓப்பனிங் HTML டேக் அண்ட் தென் க்ளோசிங் HTML டேக்குள்ளார வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த HTML டேகுக்குள்ளார நம்ம என்ன பண்ணியிருப்போம், 2 பார்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். என்னெல்லாம் அப்படின்னா, ஒரு பார்ட் வந்து ஹெட்டர் பார்ட், இன்னொன்று பார்ட் வந்து பாடி பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட்டர் பார்ட் அப்படிங்கிறது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, வெப் பேஜுக்கு வந்து என்ன பண்ணுவோம், ஹெட்டிங் வந்து கொடுக்கறதுக்கு நம்ம வந்து இந்த ஹெட்டர் பார்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்னொரு அனதர் பார்ட் வந்து பாடி செக்ஷன் அப்படிங்கிறது இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு வெப் பேஜுக்குள்ளே நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு அந்த பாடி பார்ட் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஸோ அந்த ஹெட்டர் பார்ட்டுக்குள்ளே அனதர் டேக் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டைட்டில் அப்படிங்கிற டேகு. இது வந்து ஒரு ஆப்ஷனல் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைட்டில் டேக் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேக்குள்ளார தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த வெப்பேஜுக்கு தேவைப்படக்கூடிய ஹெட்டிங்கை வந்து கொடுப்போம். அடுத்தது பாடி டேக் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பேஜஸில் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் வந்து இந்த பாடி டேக்குள்ளார வந்து கொடுப்போம். ஸோ இதுக்குள்ளார நிறைய ஃபார்மேட்டிங் டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இல்லை H1 அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஹெட்டிங் டேக். இது வந்து அடுத்த டாப்பிக்கில் நீங்கள் டீட்டெயில்ஸாக வந்து படிப்பீங்க. P அப்படிங்கிற டேக் வந்து பேராகிராஃப் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹெட்டர் செக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஹெட்டர் டேக்கை வந்து என்ன பண்ணிடணும், பாடி டேக்கு முன்னாடியே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். அதேமாதிரி அந்த ஹெட்டர் டேக்குள்ளார தான் நம்ம என்ன பண்ணுவோம், டைட்டில் டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு டேக்குமே என்ன பண்ணுவாங்க, ஓப்பனிங்லேயும் இருக்கும், அதை க்ளோஸ் பண்ணும்போது க்ளோசிங் டேக்காகவும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். சரியா? ஸோ அந்த பாடி செக்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ஃபைனலாக நம்ம என்ன டேக்கை வந்து க்ளோஸ் பண்ணுவோம், அந்த HTML அப்படிங்கிற டேக்கை வந்து க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து அதோட ஸ்ட்ரக்சர். ஸோ எதுக்கு மட்டும் க்ளோசிங் டேக் கிடையாது அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட் டைப்புக்கு மட்டும் கிடையாது. ஆனால் அகெயின் ஒரு HTML அந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளார 2 செக்ஷன் இருக்கும், ஹெட்டர் செக்ஷன் அண்ட் தென் பாடி செக்ஷன் அப்படிங்கிறது. ஹெட்டர் செக்ஷனுக்குள்ளார ஹெட்டிங் கொடுப்போம், பாடி செக்ஷனுக்குள்ளார அந்த வெப் பேஜஸ்க்கு டிஸ்பிளே பண்ணக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் கண்டென்ட்டை வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இதுக்குள்ளார தான் என்ன பண்ணியிருப்போம், இது வந்து எதுக்குள்ளார இருக்கும் அப்படின்னா அந்த HTML அப்படிங்கிற டேக்குள்ளார வந்து இருக்கும். ரெண்டுமே இதில் இருக்கும் அப்படின்னா HTML டேக்குள்ளார வந்து இருக்கும். ஸோ அகெயின் அந்த ஸ்ட்ரக்சர், அதோட அமைப்பு வந்து கொடுத்துருந்தாலே அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு அந்த டேக்கோட டிஸ்கிரிப்ஷனும் தான் அடுத்து பார்க்க போகிறோம். அதான் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் HTML டாக்குமெண்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ப்ரௌசர் அந்த வந்து டாக்குமெண்ட்டோட அந்த டைப்பை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு அந்த டாக்குமெண்ட் டைப் இந்த எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் கொடுத்து ஃபஸ்ட்டு ஒரு டேக் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அது எதுக்கு அப்படின்னா நம்மளோட டாக்குமெண்ட்டோட டைப்பை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு, என்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த டாக்குமெண்ட் டைப் அப்படிங்கிற டேக் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ ஜஸ்ட் வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா ப்ரௌசருக்கு இன்ஸ்ட்ரக்ட், அதாவது என்ன HTML வெர்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை அந்த ப்ரௌசருக்கு கொடுக்கறதுக்கு அந்த டாலர் எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் போட்டு என்ன பண்ணுவோம், அந்த டாக்குமெண்ட் டைப் அப்படிங்கிற டேக் வந்து யூஸ் ஆகும். ஸோ மெயினாக அது வந்து HTML என்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி நம்ம என்ன HTML வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ப்ரௌசருக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கும் வந்து இந்த டாக்குமெண்ட் டைப் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ அகெயின் வந்து அடுத்தது HTML அப்படிங்கிற டேகு. ஸோ இதான் வந்து ஒரு HTML ப்ரோக்ராம் வந்து நம்ம தொடங்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து இந்த HTML அப்படிங்கிற டேக். அதான் கொடுத்துருக்கான். திஸ் டேக் இன்ஃபார்ம்ஸ் தி ப்ரௌசர் தட் இட் இஸ் அன் HTML டாக்குமெண்ட். ஒரு HTML டாக்குமெண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ப்ரௌசருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன டேக் வந்து யூஸ் ஆகுது, இந்த HTML அப்படிங்கிற டேக் தான் வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த டேக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆல் அதர் எலிமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸும் எதுக்குள்ளே கொடுப்போம் அப்படின்னா அந்த HTML அப்படிங்கிற டேக்குள்ளார தான் வந்து கொடுப்போம். நாங்கள் அந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தாலே தெரியும், ஒரு HTML அப்படிங்கிற அந்த ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக்கில் தான் நம்ம வந்து 2 செக்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதான் வந்து ஹெட்டர் செக்ஷன் அண்ட் தென் பாடி செக்ஷன் அப்படிங்கிறது. அகெயின் ஹெட்டர் செக்ஷன் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நம்மளோட வெப் பேஜஸ்க்கு வந்து நேம் கொடுக்கறதுக்கு, பாடி செக்ஷன் அப்படிங்கிறது நம்மளோட வெப் பேஜஸ் வந்து இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அகெயின் அடுத்தது வந்து ஹெட்டு அப்படிங்கிற டேகு. ஸோ அந்த டேக் வந்து எதுக்கு அப்படின்னா, ஸோ HTMLக்குள்ளார நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடிய அந்த எலமெண்ட் தான் இந்த ஹெட் அப்படிங்கிற டேகு. ஸோ இதுக்கு எதுக்கு அப்படின்னா
மெட்டா டேட்டா நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டாக்குமெண்ட்டை கொடுக்கறதுக்கு மெயினாக நமக்கு என்ன யூஸ் ஆகும், இந்த ஹெட் அப்படிங்கிற டேக் தான் வந்து யூஸ் ஆகும். ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், பாடி டேக்கு முன்னாடி இந்த ஹெட் டேக் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். அதான் கொடுத்துருப்பான், இட் மஸ்ட் பி க்ளோஸ்ட் பிஃபோர் தி பாடி டேக் ஓப்பன். ஸோ பாடி டேக்கை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இந்த ஹெட்டர் டேக்கை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ அடுத்தது டைட்டில் டேக் அப்படிங்கிறது. டைட்டில் டேக் அப்படிங்கிறது நம்மளோட HTML பேஜுக்கு நம்ம டைட்டில் வந்து ஆட் பண்ணுறதுக்கு இந்த டைட்டில் அப்படிங்கிற டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஹெட்டர் டேக்குக்குள்ளார அந்த டைட்டில் அப்படிங்கிற டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதான் வந்து எனக்கு கொடுத்துருப்பான், as its name suggested, it is used to add title of that HTML page which appears at the top of the browser window. நம்மளோட ப்ரௌசர் விண்டோவில் அந்த டாப்பில் வந்து என்ன பண்ணோம், இங்கே கொடுக்கக்கூடிய நேம் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். சரியா? ஸோ இது எங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், இந்த டேக் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும்னு சொல்லி பார்த்தோன்னா ஹெட் டேக்குள்ளார வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும். அது மாதிரி இது வந்து ஆப்ஷனல் டேக், ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்ன ஆயிரும், க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா அது போயிடும். ஸோ அடுத்தது பாடி டேக் அப்படிங்கிறது. ஸோ அந்த பாடி டேக் அப்படிங்கிறது வந்து எதுக்கு அப்படின்னா, இதோட பாடி என்ன கண்டென்ட் அந்த பேஜஸ்க்கு வந்து கொடுக்க போகிறோமோ அது எல்லாமே எதுக்குள்ளே கொடுப்போம் அப்படின்னா அந்த பாடி டேக்குள்ளார தான் வந்து கொடுப்போம். ஸோ இது வந்து யூஸருக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா விசிபிளாக இருக்கணும். ஸோ அதோட நம்மளோட அந்த மெயின் HTML டாக்குமெண்ட்டோட மெயின் கண்டென்ட்டே எதுக்குள்ளே கொடுத்துருப்போம், அந்த பாடி டேக்குள்ளார தான் வந்து கொடுத்துருப்போம். அடுத்து அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளார H1P அப்படிங்கிற டேக் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ H1 அப்படிங்கிறது வந்து ஹெட்டிங் டேக், அதாவது ஃபஸ்ட் லெவல். இதில் வந்து 6 லெவல் வந்து இந்த ஹெட்டிங் டேக்கில் H1, H2, H3, H4, H5, H6ன்னு உண்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மெயின் ஹெட்டிங், அதுக்கு கீழே சப் ஹெட்டிங், அதுக்கு கீழே அந்த சப் ஹெட்டிங்க்கு ஒரு சப் ஹெட்டிங், அந்த மாதிரி என்ன பண்ணுவோம், நம்ம அந்த லெவல் வைஸாக வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அந்த வேரியஸ் லெவலுக்கு தான் இந்த ஹெட்டிங் டேக் ஹெட்டிங் கொடுக்கக்கூடிய அந்த வேரியஸ் லெவல்ஸுக்கு தான் அந்த டேக் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் H1 அப்படிங்கிற டேக் வந்து ஃபஸ்ட் லெவல் ஹெட்டிங், அதாவது சைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஹெட்டிங்க்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். H2 அப்படிங்கிறது H1 வந்து கம்பேர் பண்ணும்போது அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி அந்த லெவல்ஸ் வேரியஸ் லெவல்ஸ் ஹெட்டிங்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து இந்த H1, H2 அப்படிங்கிற டேக் எல்லாமே. ஸோ அடுத்தது P அப்படிங்கிற டேகு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா இது வந்து பேராகிராஃப் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட வெப்பேஜஸ்க்கு நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் டெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரைப் பண்ண போகிறோமோ, பேராகிராஃபை டிஸ்கிரைப் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம அந்த P அப்படிங்கிற டேக் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது ஹிஸ்ட்ரி ஆஃப் HTMLோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு HTML வந்த வெர்ஷனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா HTML 1.0 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் என்ன இருந்துச்சு, ஃபஸ்ட்டு அந்த HTML 1.0 வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு வெப்பேஜஸ் மட்டும் நம்ம வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பித்தோம். அது எப்போ அது ரிலீஸ் ஆகிடுச்சு HTML 1.0 அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1991 வந்து என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அகெயின் அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த 1க்கு அடுத்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக, அதை விட 1ஐ விட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து வந்துச்சு. அதான் வந்து HTML 2.0 அப்படிங்கிறது. ஸோ இது எப்போ அந்த அந்த 2.0 வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1995 வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இது வந்து வெப்சைட் டிசைனுக்கு ஸ்டாண்டர்ட் ஒரு லாங்குவேஜ் வெர்ஷன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த HTML 2.0 அப்படிங்கிறது. ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக அந்த 1.0 வந்து கம்பேர் பண்ணும்போது 2.0ல் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ நம்ம அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து ஏதாவது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபார்ம் ஃபார்மேட்டில் இருக்கும். அப்படி தான் அவனோட நேம் என்ன, அதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, பட்டன்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் பேஸ்டு ஃபைல் அப்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் என்னென்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸு, ஆப்ஷன் பட்டன், செக் பாக்ஸு, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே அந்த வெப் பேஜஸில் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த HTML 2.0ல் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சரியா? ஸோ அதோட ஹிஸ்ட்ரியில் 1.0 அப்படிங்கிறது 1991 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிளாக வந்து வெப் பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி வரும். 2.0ல் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃபீச்சர்ஸ், அதை 1.0 வந்து கம்பேர் பண்ணும்போது அதோட அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா நம்ம ஃபைல்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபார்ம் பேஸ்டாக வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் இந்த மாதிரி அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸு, ஆப்ஷன் பட்டன், ரேடியோ பட்டன் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொண்டு வரதுக்கு வந்து இதில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த HTML 2.0ல் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதோட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஃபீச்சர்ஸ் வந்தது HTML 3.2 அப்படிங்கிற வெர்ஷனில். ஸோ அதில் என்ன டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா W3C டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. W3 அப்படிங்கிறது 3 W, அதாவது WWWC அப்படிங்கிறது தான் வந்து W3C அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. ஸோ அதோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வேர்ல்டு வைட் வெப் கன்சோர்ட்டியம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த W3C அப்படிங்கிறது.
ஸோ இந்த HTML 3.2 அப்படிங்கிறது எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1997 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த வெர்ஷன் வந்து பார்த்தாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ், அந்த ஃபார்ம் எலிமெண்ட்ஸில் இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸு பட்டன் வந்து 2.0 இருந்துச்சுன்னா அதில் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் வச்சு வர மாதிரிலாம் என்ன பண்ணாங்க 3.2 வந்து கொண்டு வந்தாங்க. அது மாதிரி மேத்தமெட்டிக்கல் இந்த அதாவது காம்ப்ளெக்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ்லாம் என்ன பண்ணாங்க இந்த வெப் பேஜஸில் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கும் இந்த HTML 3.2 தான் வந்து கொண்டு வந்தாங்க. அது மாதிரி இதை வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா January 1997 வந்து எந்த ஒரு இப்போ நம்ம HTML ப்ரோக்ராம் வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுதணும், அதோட அமைப்பு எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் எதில் ரன் பண்ணணும், எப்படி அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு HTML ப்ரோக்ராமை எது மூலமாக எந்த ப்ரௌசர் மூலமாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் மூலமாக ஈன்னு ஒரு சிம்பிள் வச்சு இருக்கும். அது வந்து பழைய வெப் ப்ரௌசர். ஸோ இப்போ இருக்கக்கூடிய வெப் ப்ரௌசர்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒப்பேரா, அது மாதிரி மோசில்லா ஃபயர்பாக்ஸு, கூகுள் க்ரோமு, அந்த மாதிரி நிறைய நெட்ஸ்கேப் நேவிகேட்டர், இந்த மாதிரி நிறைய வெப் ப்ரௌசர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு இன்டர்நெட் இதெல்லாமே எதில் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஈன்னு ஒரு ஷார்ட்டாக ஸ்மால் சிம்பிள் ஒன்று இருக்கும். அது வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வந்து ஃபஸ்ட்டு HTML ப்ரோக்ராம்லாம் வந்து ரன் பண்ணுறதுக்கு அந்த வெப் ப்ரௌசர் தான் வந்து யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த 3.2 தான் வந்து எந்த ஒரு வெப் ப்ரௌசர்னாலும் என்ன பண்ணிக்கலாம் HTML ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஃபீச்சர்ஸ்லாம் அதில் தான் வந்தது. ஸோ HTML 1.0 அப்படிங்கிறது 1991 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. HTML 2.0 அப்படிங்கிறது 1995 வந்து யூஸ் பண்ணாங்க. ஃபார்ம் பேஸ்டு ஃபைல் அப்லோடு, டெக்ஸ்ட் பாக்ஸு, இந்த ரேடியோ பட்டன்ஸ், ஆப்ஷன் பட்டன், இந்த மாதிரி இதெல்லாமே வந்து 2.0 தான் வந்து பேஜஸில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. 3.2 பேஜஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1997 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து இந்த ஃபார்ம் எலமெண்ட்ஸ்லேயே வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ், அது மாதிரி காம்ப்ளெக்ஸான அந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ், ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாமே வெப் பேஜஸில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு 3.2 தான் வந்து யூஸ் பண்ணாங்க. அதேமாதிரி அந்த பேஜஸ் வந்து ரன் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த HTML ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ப்ரௌசர்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சப்போர்ட்டிங்னா வந்து இந்த HTML 3.2 தான் வந்து வந்தது. அகெயின் அந்த 3.2க்கு அடுத்து வந்த வெர்ஷன் தான் வந்து HTML 4.01 அப்படிங்கிறது. ஸோ இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா December 1999 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த வெர்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபிஷியல் ஸ்டாண்டர்ட், இப்போ இருக்கக்கூடிய அந்த அஃபிஷியல் ஸ்டாண்டர்ட் வந்து யூஸ் பண்ணி, அதாவது என்னெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம HTML ப்ரோக்ராம்ல இந்த ஸ்டைல் ஷீட், CSS கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படிங்கிற அந்த ஸ்டைல் ஷீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஜாவா ஸ்கிரிப்ட்டு, சரியா, சர்வர் சைட் ஸ்கிரிப்ட், கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்ட், அந்த மாதிரி மல்டிமீடியா எலமெண்ட்ஸ், பிக்சர்ஸ், இமேஜஸ் இதெல்லாமே எப்போ யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அந்த 4.01 அப்படிங்கிற அந்த HTML வெர்ஷனில் தான் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து நியூவஸ்ட் வெர்ஷன் தான் வந்து HTML 5 அப்படிங்கிறது. ஸோ அது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா January 2008 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து அதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2 ஆர்கனைசேஷன், 2 கம்பெனி சேர்ந்து தான் வந்து HTML 5 அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ என்னென்ன கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வேர்ல்டு வைடு வெப் கன்சோர்ட்டியம் W3Cயும் WG அப்படிங்கிறது வெப் ஹைப்பர்டெக்ஸ்ட் அப்ளிகேஷன் டெக்னாலஜி ஒர்க்கிங் குரூப்பும் சேர்ந்து உருவாக்கினது தான் வந்து இந்த HTML அப்படிங்கிற வெர்ஷன். ஸோ அதுக்கடுத்து இப்போ ரீசெண்டாக வந்து HTML 5.5 வந்து என்ன பண்ணிட்டாங்க பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதான் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் HTML வந்து இருக்கும். அகெயின் அடுத்து வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் HTML. ஸோ அந்த HTML லாங்குவேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மாதிரி சிம்பிள் லாங்குவேஜாக இருக்கும். ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கலாம், புரிஞ்சிக்கலாம். அது மாதிரி மாடிஃபிகேஷனும் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். அது மாதிரி ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக இருக்கனால ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், ப்ரெசன்டேஷனுக்கு வந்து எஃபெக்டிவாக நம்ம வந்து HTML வந்து இது பண்ணிக்கலாம். அது மாதிரி அது நமக்கு என்ன சொல்கிறது, கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக வந்து இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய ஃபார்மேட்டிங் டேக்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மார்க்கப் லாங்குவேஜ் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ளெக்சிபிளாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த வெப் பேஜஸ் வந்து என்ன சொல்கிற அட்ராக்டிவ் டிசைன் வச்சு என்ன பண்ணிக்கலாம், அந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம இது பண்ணுறதுனால இது வந்து மார்க்கப் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதேமாதிரி ப்ரோக்ராமர்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், லிங்க்கெல்லாம் அந்த வெப் பேஜஸில் வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஆங்கர் டேக் வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், லிங்க்கெல்லாம் வந்து வெப் பேஜஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ப்ரௌசர்ஸ் வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம யூசர்ஸ் வந்து ஈஸியாக வந்து நம்ம ரன் பண்ணிக்கலாம். அது மாதிரி இது வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா எந்த ஒரு ஓஎஸ் கூடனாலும் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஓஎஸ்லனாலும் நம்ம அந்த HTML ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு
விண்டோஸ், லினக்ஸ் ஓஎஸ், மேக்கின்டோஸ் ஓஎஸ் இந்த மாதிரி எந்த ஓஎஸ்னாலும் இந்த HTML ப்ரோக்ராம் வந்து சப்போர்ட் பண்ணும். அதேமாதிரி ப்ரோக்ராமர்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த HTML அந்த டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணும்போது கிராஃபிக்கலாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அது மாதிரி வீடியோஸ் வச்சு, சவுண்ட் வச்சு, இந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவ்னாலும் என்ன பண்ணிக்கலாம், இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு HTML அப்படிங்கிறது ஒரு கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். ஏன் அப்படின்னா ஒரு லெட்டர் கேபிட்டலாகவும் ஒரு லெட்டர் ஸ்மாலாகவும் என்ன பண்ணிக்கலாம், இது மாதிரி எப்படி வேணாலும், இல்லைனா எல்லாமே ஸ்மாலாக கூட எல்லாமே கேபிட்டலாக கூட என்ன பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் அதை வந்து கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் HTML வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈஸியானது, சிம்பிள் லாங்குவேஜ், அது மாதிரி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது சேஞ்சஸ், மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி எஃபெக்டிவாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நிறைய ஃபார்மேட்டிங் டேக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால் இது வந்து மார்க்கப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேஜஸ்க்கு தேவைப்படக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃப்ளெக்சிபிளாக நம்ம வந்து டிசைன் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டிங் டேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், பேஜஸ் வந்து ஒரு பேஜில் வந்து இன்னொரு பேஜஸ்க்கு வந்து போனோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம லிங்க் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், போய்க்கலாம். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன டேக் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா HTML ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி ஒரு வெப்பேஜை இன்னொரு வெப்பேஜஸோட என்ன பண்ணிக்கலாம், லிங்க் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இந்த HTML ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம எந்த ஓஎஸ்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சப்போர்ட் பண்ணோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு விண்டோஸ், இந்த மாதிரி லினக்ஸ், மேக்கின்டோஸ் இந்த மாதிரி எந்த ஒரு ஓஎஸ் கூடனாலும் இந்த லாங்குவேஜ் வந்து சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி இப்போ ப்ரோக்ராமர்ஸ் வந்து இந்த பேஜ் வந்து க்ரியேட் பண்ணும்போது கிராஃபிக்கலாக வந்து டிசைன் பண்ணிக்கலாம், வீடியோஸ் வச்சு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம், அது மாதிரி சவுண்ட் வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். அதனால் அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது மாதிரி நம்ம எதுலனாலும் என்ன பண்ணிக்கலாம், இன்ட்ராக்டும் பண்ணிக்கலாம். ஸோ HTML லாங்குவேஜ் வந்து கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து போத் அந்த டேக்குள்ளார வந்து லோயர் கேஸ், அப்பர் கேஸ், இந்த மாதிரி போத் லோயர் அண்ட் அப்பர் கேஸ் இந்த மாதிரி எந்த மாதிரினாலும் நம்ம பண்ணிக்கலாம், அந்த டேக்குள்ளார நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பேசிக்காக HTML என்னென்ன டேக்ஸ் வந்து இருக்கும், அந்த டேக் வந்து எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதான் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா HTML டாக்குமெண்ட்ஸுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மஸ்ட் என்க்ளோஸ் வித்தின் என்ன ப்ராக்கெட்ஸ்குள்ளார இருக்கும், அந்த ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ்குள்ளார வந்து இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு டேக்கும் வந்து டிஃப்ரெண்ட் டாஸ்க்குக்காக நம்ம வந்து இந்த HTML வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ஓப்பன் டேக் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஓப்பன் டேக் என்ன பண்ணுவாங்க, க்ளோசிங் டேக் வந்து இருக்கும். சில டேக்குக்கு மட்டும் க்ளோசிங் டேக் வந்து இருக்காது. ஸோ அதான் கொடுத்துருப்போம். இஃப் யூ ஹாவ் யூஸ்ட் அன் ஓப்பன் டேக், எதில் இருக்கும், அந்த ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ்குள்ளார ஒரு ஓப்பனிங் டேக் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா தென் யூ மஸ்ட் யூஸ் ஏ க்ளோஸ் டேக். அந்த டேக்குக்கு என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக ஸ்லாஷ் கொடுத்து அதே டேக் நேம் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து க்ளோசிங் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. சில டேக்குக்கு மட்டும் அந்த க்ளோசிங் டேக் வந்து இருக்காது, அதான் எக்ஸப்ட் சம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு அந்த டேக் வந்து நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னா டேக்கோட நேமு, அடுத்து அகெயின் அந்த கண்டென்ட், அடுத்து அந்த டேக் வந்து என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும், ஸ்லாஷ் அந்த க்ளோசிங் டேக். ஸோ அடுத்தது அந்த பேசிக்காக என்னென்ன டேக் இருக்குது, அந்த ஒவ்வொரு டேக்கும் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத அந்த டேக் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து டாக்குமெண்ட் டைப் அப்படிங்கிறது வந்து இதுக்கு என்ன டைப் ஆஃப் நம்ம டாக்குமெண்ட் வந்து இந்த HTML வெர்ஷனில் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த டாக்குமெண்ட் டைப் அப்படிங்கிறதுல வந்து அந்த டேக் வந்து நமக்கு யூஸ் ஆகும். HTML அப்படிங்கிற டேக் வந்து மெயினாக வந்து யூஸ் ஆகும். இந்த HTML டாக்குமெண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த டேக் தான் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இது இருந்தால் தான் நம்ம HTML அந்த ப்ரோக்ராமே அந்த டாக்குமெண்ட்டை வந்து என்ன பண்ண முடியும், க்ரியேட் பண்ணவே முடியும். ஸோ அகெயின் அந்த 2 செக்ஷனை வந்து பிரிச்சிருப்போம், ஹெடர் செக்ஷன் அண்ட் தென் பாடி செக்ஷன் அப்படிங்கிறது. அது எல்லாமே எதுக்குள்ளார இருக்கும் அப்படின்னா அந்த HTML அப்படிங்கிற அந்த டேக்குள்ளார தான் வந்து இருக்கும். ஸோ அடுத்து ஹெடர் டேக் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அந்த HTMLோட பேஜஸ்க்கு வந்து ஹெட்டிங் கொடுக்கறதுக்கு அந்த டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அகெயின் அந்த ஹெட்டிங் வந்து எதுக்குள்ளே கொடுப்போம் அப்படின்னா அந்த டைட்டில் அப்படிங்கிற டேக்குள்ளார வந்து நம்ம கொடுப்போம். இந்த பாடி டேக் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த HTML டாக்குமெண்ட்டுக்கு என்ன ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்கறதா இருந்தாலும் சரி அது எல்லாமே எதில் கொடுப்போம், அந்த பாடி டேக்குள்ளார தான் வந்து கொடுப்போம். ஸோ அகெயின் H1 to H6 அப்படிங்கிறது ஹெட்டிங் டேக் அப்படிங்கிறது. பிங்கிறது வந்து பேராகிராஃப் டேக். நம்ம பேராகிராஃப் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இந்த HTML டாக்குமெண்ட்டில் கொடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இந்த பிங்கிற டேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹெட்டிங் ஏதாவது கொடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு அந்த வேரியஸ் ஹெட்டிங் லெவல்ஸ் வந்து உண்டு, H1 to H6 அப்படிங்கிறது. ஸோ அந்த லெவல்ஸ் யூஸ் பண்ணி அதை பொறுத்து என்ன பண்ணிக்கலாம், அந்த ஹெட்டிங் டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஹெட்டிங் டேக்ஸ் அப்படிங்கிறது. ஹெட்டிங் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுவோம், H1லேருந்து H6 வரைக்கும் உண்டு. ஸோ வந்து H1 அப்படிங்கிறது லார்ஜஸ்ட் ஹெட்டிங், பெரிய ஹெட்டிங்காக வந்து கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம். H6 அப்படிங்கிறது அப்படியே உனக்கு ரைஸ் ஆகிக்கிட்டே குறைஞ்சிக்கிட்டே வரும்,
அது வந்து ஸ்மாலஸ்ட் ஹெட்டிங் வந்து கொடுக்கறதுக்கு H6 அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி கொடுப்போம் அப்படின்னா, ஒரு H1 அந்த ஹெட்டிங் டேக்கோட ஓப்பனிங் டேக், அதுக்குள்ளார அந்த கண்டென்ட்டை, அதுக்கடுத்து அதோட க்ளோசிங் டேக். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த ஹெட்டிங் டேக்ஸ் வச்சு ஒரு ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன வெர்ஷன் வந்து HTML நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த டாக்குமெண்ட் டைப் வந்து கொடுப்போம். அகெயின் HTML அப்படிங்கிற டேக்குள்ளார 2 செக்ஷன், ஹெட்டர் செக்ஷன், பாடி செக்ஷன். ஸோ அந்த பாடி செக்ஷனுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஹெட்டர் டேக் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி அந்த 6 ஹெட்டர் டேக்குமே வந்து கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதோட அவுட்புட்டை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹெட்டிங் டேக் H1 வந்து சைஸ் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த ஹெட்டர் டேக் எல்லாமே வந்து சைஸ் வந்து ஸ்மால் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ லார்ஜஸ்ட் ஹெட்டிங் டேக் அப்படிங்கிறது வந்து H1, ஸ்மாலஸ்ட் ஹெட்டிங் டேக் அப்படிங்கிறது வந்து H6. நம்ம இதை ரன் பண்ணும்போது, அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணும்போது இப்படி தான் வந்து என்ன இருக்கும், நமக்கு அந்த டேக் வந்து இருக்கும். ஸோ அடுத்தது ஃபார்மேட்டிங் டேக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஃபார்மேட்டிங் டேக் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம HTML டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் க்ரியேட் பண்ணும்போது அதில் என்னென்ன சேஞ்சஸ் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் வந்து ஃபார்மேட்டிங் டேக்கில் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேக்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அதில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து பி அப்படிங்கிற டேக். பிங்கிறது வந்து போல்டு. ஸோ நம்ம HTML டாக்குமெண்ட் வந்து என்ன பண்ணோம், போல்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து போல்டாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன டேக் வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம் அப்படின்னா பி அப்படிங்கிற டேக். ஸோ இந்த டேக் எல்லாமே ஒரு ஓப்பனிங் டேக்கும் இருக்கும், அதோட எண்டில் வந்து க்ளோசிங் டேக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்தது இஎம் அப்படிங்கிறது எம்பசைஸ்டு டெக்ஸ்ட்டு. அதில் எல்லாமே நீ இந்த டேக் எல்லாமே நீ என்ன பண்ணுவோம், ப்ரோக்ராம்குள்ளே நீ யூஸ் பண்ணி அதோட அவுட்புட் வரும்போது உனக்கு கிளியராக தெரியும். அடுத்து அப்படிங்கிற டேக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நீ வேர்டில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு தெரியும், இட்டாலிக் ஸ்டைல் அப்படின்னா ஒரு மாதிரி சாய்வாக அந்த எழுத்து வந்து இருக்கும். ஸோ அது மாதிரி இட்டாலிக் டெக்ஸ்ட்டாக வந்து HTML டாக்குமெண்ட் வந்து நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன டேக் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அப்படிங்கிற டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அகைன் ஸ்மால் அப்படிங்கிற டேக். ஸோ ஸ்மாலுங்கிறது நம்மளோட டெக்ஸ்ட், நம்ம என்ன டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருக்கோமோ, டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கோமோ அதை வந்து சின்னதாக ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஸ்மால் அப்படிங்கிற டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது 5th ஒன் வந்து ஸ்ட்ராங் அப்படிங்கிற டேகு. ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா HTML டாக்குமெண்ட்டில், ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னா அதை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு நம்ம அந்த ஸ்ட்ராங் அப்படிங்கிற டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்து சப்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது கீழே நம்ம அந்த வேர்டிலே வந்து ஒரு டெக்ஸ்ட்டு ஒரு ஏதோ ஒரு வேர்டை வந்து கீழே வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சப்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுவோம். மேலே ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில். ஸோ அதேமாதிரி நம்மளோட HTML டாக்குமெண்ட்டில் சப்ஸ்கிரிப்டட் டெக்ஸ்ட்டை வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா SUB அப்படிங்கிற அந்த கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னா மேலே பவர்லலாம் நம்ம வேல்யூஸ் வந்து கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து நம்ம இந்த SUP அப்படிங்கிற டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போது ஒரு டாக்குமெண்ட் வந்து இப்போ இன்சர்ட் அப்படிங்கிறது ஒரு பாயிண்டர் கீழே நமக்கு ஹைலைட் ஆகிக்கிட்டே இருக்கும், ஒரு குட்டி லைன் மாதிரி. அந்த மாதிரி அந்த டெக்ஸ்ட்டை வந்து நமக்கு பாயிண்ட் பண்ணி காட்டணும் அப்படின்னா அதுக்கு வந்து இன்சர்ட் INS அப்படிங்கிற டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து நமக்கு டெலீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு இந்த DEL அப்படிங்கிற டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். அகெயின் மார்க் அப்படிங்கிற டேக், இது வந்து எதுக்கு அப்படின்னா நமக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறது. இப்போ ஏதாவது முக்கியமானது இருக்குது அதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன டேக் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா மார்க் அப்படிங்கிற டேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்மேட்டிக் டேக்லாம் யூஸ் பண்ணி ஒரு HTML ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ நம்ம என்ன ஒரு ப்ரோக்ராம்னால HTML ப்ரோக்ராம் எழுத போகிறோம் அப்படின்னா அது என்ன HTML வெர்ஷன் அந்த டாக்குமெண்ட் வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம அந்த டாக்குமெண்ட் டைப் அப்படிங்கிற அந்த கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் தொடங்குறதுக்கு HTML அப்படிங்கிற அந்த ஓப்பனிங் டேகு, அடுத்து அதை வந்து என்ன பண்ணிக்கோ லாஸ்ட் அந்த க்ளோசிங் டேக்குள்ளே முடிகிறதுக்கு முன்னாடி பாடி செக்ஷன் அண்ட் தென் ஹெட்டர் செக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்டைல் அப்படிங்கிறது நம்மளோட இப்போ அந்த டிஸ்பிளே ஆகக்கூடிய வெப் பேஜஸில் பேக்ரவுண்டில் நம்ம ஏதாவது கலர்ஸ் வந்து செட் பண்ணணும், இல்லை அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம சென்டராக வந்து அலைன் பண்ண போகிறோம் அப்படின்னா அது எல்லாமே நம்ம எதுக்குள்ளார யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஸ்டைல் அப்படிங்கிற டேக்குள்ளார வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே என்ன பண்ணிடுவோம், HTML அந்த ஹெட்டர் டேக்குள்ளே வந்து கொடுத்துக்கலாம். அகெயின் அந்த பாடி டேக்குள்ளே வந்து என்ன பண்ணுவோம், என்னென்ன டைப் ஆஃப் நம்ம அந்த ஃபார்மேட்டிக் டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணாலும் என்ன பண்ணிக்கலாம் அதுக்குள்ளார யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இடையில ஒவ்வொரு டேக்குக்கு இடையில வந்து BR அப்படிங்கிற டேக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த BR அப்படிங்கிற டேக்குக்கு வந்து ஓப்பனிங் டேக் மட்டும்தான், க்ளோசிங் டேக் கிடையாது. ஸோ அடுத்தடுத்த லைன் நெக்ஸ்ட் லைனில் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன டேக் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா BR அப்படிங்கிறது பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைன் பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லைன்லேருந்து என்ன பண்ணோம் பிரேக் ஆகி நெக்ஸ்ட் லைனில் வந்து அந்த அவுட்புட் வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம அந்த BR அப்படிங்கிற டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு டேக்னாலும் கண்டிப்பாக அதுக்கு வந்து க்ளோசிங் டேக் வந்து கொடுத்துருப்போம். அப்படிங்கிறது எம்பசிஸ் டேக் அப்படிங்கிறது
பி அப்படிங்கிறது வந்து போல்டு டேக். அந்த போல்டு டேக்குள்ளார ஒரு டெக்ஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோமா, அகெயின் அந்த டெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் அந்த டேக் வந்து என்ன பண்ணிடும், க்ளோஸ் பண்ணிடும். அடுத்தது நெக்ஸ்ட் லைன் அடுத்த அவுட்புட் வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன கீவேர்டு என்ன டேக் வந்து யூஸ் பண்ணுவோம், பிஆர் அப்படிங்கிற டேக், பிரேக். ஸோ இதுக்கு வந்து க்ளோசிங் டேக் கிடையாது. அடுத்தது இஎம் எம்பசிஸ் அப்படிங்கிற டேகு. ஸோ அதுக்குள்ளார ஒரு டெக்ஸ்ட் கிவன் டெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்டு அந்த டேக்கை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். அடுத்து நெக்ஸ்ட் லைன் வரணும் அப்படின்னா பிஆர் அப்படிங்கிற டேகு. அடுத்து ஐங்கிறது இட்டாலிக் டேக்கு. ஸோ அதுக்குள்ளார சம் டெக்ஸ்ட், அந்த டெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம் இட்டாலிக் ஸ்டைலில் வந்து கொடுக்கும். அகெயின் அடுத்த லைனுக்கு பிஆர் அப்படிங்கிற டேகு. அடுத்தது நம்ம கொடுத்துருக்க டெக்ஸ்ட்டை வந்து ஸ்மாலாக காட்டுறதுக்கு ஸ்மால் அப்படிங்கிற டேகு. அடுத்தது ஸ்ட்ராங் அப்படின்னா ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக நம்ம இது பண்ண போகிறோம் அந்த டெக்ஸ்ட்டை வந்து காட்டணும் அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ராங் அப்படிங்கிற டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். எல்லா டேக்குமே ஓப்பனிங் க்ளோசிங் உண்டு. இதில் சில டேக்கு கிடையாதுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த பிஆர் டேக்குக்கு வந்து க்ளோசிங் டேக் வந்து நமக்கு கிடையாது. ஸோ அதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கோம். ஃபஸ்ட் ஒன்று வந்து போல்டு அப்படின்னா போல்டாக்கி கட்டியிருக்கும். அடுத்தது எம்பசிஸ் டேக், அது வந்து இட்டாலிக் ஸ்டைல் மாதிரியே தான் கிட்டத்தட்ட இருக்கும். ஸோ அடுத்தது இட்டாலிக் டேக்கு, அடுத்து ஸ்மாலாக காட்டும். அடுத்து ஸ்ட்ராங் டேக் அப்படிங்கிறது வந்து நமக்கு எதாவது ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்ட்ராங் அப்படிங்கிற டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். சப்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது கீழே இருக்கும், சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது மேலே பவரில் வரக்கூடியது. அடுத்தது வந்து இன்சர்ட் டேக், நமக்கு அது ஒரு பாயிண்டர் மாதிரி என்ன பண்ணுவோம் அந்த பர்டிகுலர் அந்த டாக்குமெண்ட் அந்த கீவேர்டில் வந்து காட்டுறதுக்கு நமக்கு இன்சர்ட் ஐஎன்எஸ் அப்படிங்கிற டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். டெலீட் டேக் டிஎல் அப்படிங்கிற டேக் வந்து அந்த வேர்டை வந்து டெலீட் பண்ணுறது. அடுத்தது மார்க் அப்படிங்கிற டேக் வந்து அதை ஹைலைட் பண்ணி காட்டும், அதை ஸ்பெசிஃபிக்காக அதில் காட்டியிருக்கா எல்லோ கலரில். ஸோ இதான் வந்து ஃபார்மட்டிங் டேக் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது ஃபாண்ட் டேக். ஃபாண்ட் டேக் அப்படிங்கிறது நார்மலாக ஃபாண்ட்டோட நேமு, ஃபாண்ட்டோட சைஸ் எவ்வளோ இருக்கணும் இந்த மாதிரி நம்ம கொடுப்போம் இல்லையா, இது நீ வேர்ட்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி HTML டிஃபால்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா டைம்ஸ் நியூ ரோமன் வந்து இருக்கும் காமனாக, இல்லைனா வெர்டேனான்னு ஒரு ஃபாண்ட் நேம் இருக்கும், அப்படின்னா ஹெல்வெட்டிக்கான்னு இருக்கும். ஸோ அதை தவிர நம்ம மற்ற ஃபாண்ட்டெல்லாம் வந்து வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபாண்ட்டோட நேம் இதில் ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபாண்ட்டில் நமக்கு என்ன பண்ணும் அவுட்புட்டோ இல்லைனா அந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டோ அது நமக்கு டிஸ்பிளே ஆகும். மறுபடியும் சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்சல்யூட்டாக 0 to 6 வரைக்கும் இருக்கும் அந்த சைஸோடது டெக்ஸ்ட்டோட சைஸு. அதை வந்து நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவில் வந்து இந்த சைஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுமாதிரி கலர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய கலர்ஸோட நேமையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஸ்பெசிஃபிக் கலர்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னா 6 கேரக்டரில் வந்து இந்த கலர் கோடையும் கொடுத்துக்கலாம். எப்படி இருக்கும் அப்படின்னா ஹெக்ஸாடெசிமல் கோட்ஸாக வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபாண்ட் டேக் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஃபாண்ட் டேக் அப்படிங்கிறது டெக்ஸ்ட்டோட அந்த ஃபார்மெட் அதாவது வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஃபாண்ட் அப்படிங்கிற டேக் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதில் முக்கியமாக 3 அட்ரிபியூட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபேஸ் அப்படிங்கிற அட்ரிபியூட், சைஸ் அப்படிங்கிற அட்ரிபியூட், கலர் அப்படிங்கிற 3 அட்ரிபியூட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஃபேஸுங்கிறது என்ன நேம் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம், எக்ஸாம்பிள் டைம்ஸ் நியூ ரோமன், ஏரியல் பிளாக், ஏரியல் அந்த மாதிரி என்ன பண்ணுவோம் அந்த யூஸ் பண்ணுறது தான் வந்து ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சைஸுங்கிறது இதில் வந்து அப்சல்யூட்டாக 0 to 6 வரைக்கும் உண்டு. பாசிட்டிவ்லேயும் வரும் நெகட்டிவ்லேயும் வரும். ஸோ அதுக்கு வந்து நம்ம அந்த ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிற சிம்பிள் வந்து யூஸ் பண்ணி அப்படிக்கலாம் நம்ம சைஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம், இண்டிகேட் பண்ணிக்கலாம். அடுத்து கலர் அப்படிங்கிறது கலரோட நேமையும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம கலர்ஸ் நேம்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னா 6 digit ஹெக்ஸாடெசிமல் கலர் கோடு கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் கலரை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் அடுத்ததுக்கு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்களா HTML அப்படிங்கிற ஃபாண்ட் சைஸ் வந்து எவ்வளோ இருக்கணும், அடுத்தது அதோட ஃபேஸ் என்ன ஃபாண்ட் நேம் வந்து யூஸ் பண்ண போகிறோம், என்ன கலரில் வந்து நமக்கு அந்த ஃபாண்ட் வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஓப்பன் டேக்குள்ளார இதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு அகெயின் அந்த ஒரு என்ன கிவன் டெக்ஸ்ட் வந்து கொடுக்க போகிறோமோ அந்த டெக்ஸ்ட்டை கொடுத்து என்ன பண்ணிக்கணும் அந்த ஃபாண்ட் டேக்கை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே எதுக்குள்ளே கொடுத்துருப்போம் பாடி டேக்குள்ளார வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதை டிஸ்பிளே ஆகக்கூடிய டெக்ஸ்ட் வந்து இந்த ஹெல்வெட்டிக்கா நேமில் வந்து இருக்கும். அதோட கலர் வந்து ரெட்டில் இருக்கும். அதோட சைஸ் வந்து 2ல் வந்து இருக்கும். ஸோ அடுத்தது டிடி டேக் அப்படிங்கிறது. டிடி டேக் அப்படிங்கிறது வந்து டெலிடைப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக வந்து நமக்கு இந்த டேக் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோன்னா கீபோர்டில் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இன்புட்டை வந்து என்ன பண்ணோம் மார்க் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த டிடி அப்படிங்கிற அந்த டெலிடைப் டெக்ஸ்ட் வந்து அந்த டேக் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இது வந்து என்ன பண்ணுவோம் எல்லா டேக்குமே நம்ம எதுக்குள்ளார யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த பாடி டேக்குள்ளார தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ பிங்கிறது பேராகிராஃப் டேக், அதில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோமோ அது அப்படியே வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். டிடிங்கிறது வந்து என்ன பண்ணோம் கீபோர்டில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கோமோ அதை வந்து என்ன பண்ணோம் மார்க்கிங்கை பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து மார்க்கப் பண்ணி டெலிடைப் டெக்ஸ்ட்டாக வந்து கொடுக்கறதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ அடுத்தது ஃப்ரீ டேக் அப்படிங்கிறது. ஸோ ஃப்ரீ டேக் அப்படிங்கிறது ஃப்ரீ ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃப்ரீ எலமெண்ட் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணோம் ஃபிக்ஸடாக
அந்த ஃபாண்ட்டோட வித் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, அதோட ஸ்பேஸ் வந்து எவ்வளோ இருக்கணும், அதோட லைன் பிரேக்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது என்ன பண்ணோம் ஃபிக்ஸடாக வந்து நமக்கு செட் பண்ணணும். அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரீ அப்படிங்கிற PRE அப்படிங்கிற அந்த டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்த ஃபஸ்ட்டு அந்த எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் HTML டேக்கு, அதுக்கடுத்து ஹெட்டர் டேக்கு வந்து கொடுத்துக்கலாம், ஹெட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா, இல்லைனா பாடி டேக்குள்ளார என்ன பண்ணோம் அந்த ஃப்ரீ அப்படிங்கிற டேக் வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் ஃபிக்ஸடாக ஃபாண்ட்டோட வித் எவ்வளோ இருக்கணும், லைன் பிரேக்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதில் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து நம்மளோட HTML டாக்குமெண்ட்டில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கொட்டேஷன் மார்க் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம் அதில் அப்படின்னா ஆம்பர்சண்ட் QUOT அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எதுக்கு அப்படின்னா கொட்டேஷன் மார்க் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆம்பர்சண்ட் சிம்பிளுக்கு வந்து அண்ட் சிம்பிள் போட்டு என்ன பண்ணிக்கலாம் AMP அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அது மாதிரி லெஸ் தென் சிம்பிள்னால் ஆம்பர்சண்ட் LT அப்படின்னு கொடுத்துக்கலாம். கிரேட்டர் தென் சிம்பிள்னால் ஆம்பர்சண்ட் GT அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே அந்த சைனை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஷார்ட்டாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ் தான் இதெல்லாமே. இப்போ டபுள் கோட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி கொட்டேஷன் மார்க்குக்கு என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் நம்ம அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆம்பர்சண்ட் கோட் அப்படிங்கிறது கொட்டேஷன் மார்க்கு, ஆம்பர்சன் அப்படிங்கிறதுக்கு வந்து அண்ட் சிம்பிள் போட்டு AMPன்னு கொடுத்துக்கலாம். அது மாதிரி லெஸ் தன் அப்படிங்கிறதுக்கு ஆம்பர்சன் LT, கிரேட்டர் தன் அப்படிங்கிறதுக்கு ஆம்பர்சன் GT அப்படிங்கிற அந்த ஷார்ட் சிம்பிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து HTML டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஸோ ஒவ்வொரு சிம்பிள்ஸும் ஒவ்வொரு டைப் ஆஃப் மீனிங் வந்து கொடுக்கும். ஸோ அடுத்தது இமேஜ் டேக். இமேஜ் டேக் வந்து எதுக்கு அப்படின்னா நம்மளோட HTML டாக்குமெண்ட்டுக்குள்ளார இமேஜஸ் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த IMG அப்படிங்கிற டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் இந்த 3 விதமான அட்ரிபியூட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒன்று வந்து SRCங்கிறது சோர்ஸ், அந்த ஃபைலை எங்கேருந்து நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபைலோட பாத், இமேஜ் ஃபைலோட பாத், அது எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு அதோட அந்த பாத்தை தான் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த சோர்ஸ் அப்படிங்கிற அட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வித் அப்படிங்கிறது, இமேஜோட வித் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத பிக்சலில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம், 500 700 அப்படின்னு சொல்லி. அடுத்து ஹைட் எடுக்கிறது, அந்த இமேஜோட ஹைட்டு நீளம் எவ்வளோ இருக்கணும், உயரம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான் அந்த வித் ஹைட் வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஆல்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம கொடுத்துருக்க டெக்ஸ்ட்டை வந்து என்ன பண்ணோம் ப்ரௌசரில் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு, அதுமாதிரி மவுஸ் வச்சு எத்தனை டைம் அந்த இமேஜஸ் வந்து நம்ம விசிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு இந்த ஆல்ட் அப்படிங்கிற டேக் வந்து நம்ம அட்ரிபியூட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து இமேஜ் டேக்கில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அட்ரிபியூட்ஸ். ஸோ அந்த இமேஜ் டேக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயினாக வந்து 2 டைப்ஸ் ஆஃப் வெப் கிராஃபிக் ஃபைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். கிராஃபிக் ஃபைல்ஸு என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒன்று வந்து GIF அப்படிங்கிறது, இன்னொன்று வந்து JPG அப்படிங்கிறது. GIF அப்படிங்கிறதோட எக்ஸ்பான்ஷன் வந்து கிராஃபிக்ஸ் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ லோகோலாம் நம்ம அந்த வெப்சைட்டில் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி லோகோஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு சேட் க்ரியேட் பண்ணுறதுக்கு, பட்டன்ஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்குலாம் நம்ம என்ன ஃபைல் ஃபார்மேட் கிராஃபிக் ஃபைல்ஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா GIF அப்படிங்கிற கிராஃபிக் ஃபைல் ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணுவோம். JPEG அப்படிங்கிறது JPG அப்படிங்கிற ஃபைல் ஃபார்மேட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதோட எக்ஸ்பான்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜாயின்ட் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட் குரூப் அப்படிங்கிறது அதோட எக்ஸ்பான்ஷன். ஸோ இது வந்து என்ன பண்ணிக்கலாம் ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் வந்து நம்ம இது பண்ணணும் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம JPG ஃபைல் ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இமேஜ் டேக் வந்து எப்படி நம்ம HTML டாக்குமெண்ட்டில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ்குள்ளார இமேஜ் ஸ்பேஸ் விட்டு சோர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஈக்குவல் டு அதோட அந்த இமேஜோட பாத்தை வந்து நம்ம இதில் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட HTML டாக்குமெண்ட்டுக்குள்ளே அந்த இமேஜஸ் வந்து என்ன ஆயிரும் நமக்கு லோட் ஆயிரும். ஸோ அடுத்தது மெட்டா டேக் அப்படிங்கிறது. ஸோ மெட்டா டேட்டா அப்படின்னாலும் நமக்கு என்னது டேட்டா அபவுட் டேட்டா, ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடியது தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெட்டா டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெட்டா டேக்குள்ளார வந்து பார்த்தோம் அப்படின்னா மெட்டா டேக் வந்து எதுக்குள்ளே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட HTML டாக்குமெண்ட்டுக்குள்ளார. ஸோ இது வந்து டிஸ்பிளே ஆகாது என்னோட பேஜஸில், இது வந்து மெஷின் பாசிபிள் அப்படிங்கிறது தான் வந்து இந்த மெட்டா டேக் அப்படிங்கிறது. ஸோ இந்த மெட்டா எலிமெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபையாக பேஜ் வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு, கீவேர்ட்ஸ் கொடுக்கறதுக்கு, அந்த மாதிரி அந்த டாக்குமெண்ட்டோட ஆத்தர் யார், அது மாதிரி லாஸ்ட்டாக எப்போ மாடிஃபை பண்ணாங்க அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம் இந்த மெட்டா எலமெண்ட்ஸில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். வந்து டிஸ்பிளே ஆகாது, ஜஸ்ட் என்ன ஆகும் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் அந்த டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது எக்ஸாம்பிள் ஃபார் மெட்டா டேக். இப்போ அந்த மெட்டா டேக் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஹெட்டர் டேக்குள்ளே வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்க போகிறோம், அதில் என்ன கண்டென்ட் வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் டேட்டாஸ் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுவோம்
இந்த மெட்டா டேக்குள்ளார வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ளோசிங் டேக் இதெல்லாம் வந்து தேவையில்லை. ஜஸ்ட் அந்த மெட்டா நேமு அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், அந்த டேக்குள்ளார வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது கமாண்ட் டேக். கமாண்ட் டேக் அப்படிங்கிறது வந்து நான் எக்ஸிக்யூட்டபிள் சோர்ஸ் கோட். இது வந்து இதில் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எதுவுமே வந்து நம்மளோட ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகாது. ஜஸ்ட்டு நம்மளோட அந்த டாக்குமெண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கமெண்ட் தான் வந்து நம்ம இது கொடுப்போம். ஸோ இதில் சோர்ஸ் கோடை எடிட் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. சரியா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு எப்படி வந்து நம்ம அந்த கமாண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளார அப்படின்னா, அந்த ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ்குள்ளே எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் கொடுத்து டபுள் டேஷ் அண்ட் தென் என்ன கமாண்ட் வந்து நம்ம கொடுக்க போகிறோமோ அந்த கமாண்டு அண்ட் தென் டபுள் டேஷ் அதுக்கு அடுத்து அந்த க்ளோசிங் அந்த ஆங்கிள் ப்ராக்கெட் வந்து யூஸ் பண்ணியிருப்பான். எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்களா எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத. ஸோ இதான் வந்து கமாண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ கமாண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம கமாண்ட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு வந்து சோர்ஸ் கோடாக வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதேமாதிரி இதில் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகாது. ஸோ இதான் வந்து HTML நம்ம பேசிக்காக பார்க்குற பேசிக்காக வந்து என்னென்ன டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃபார்மட் பண்ணுறது சேஞ்சஸ் அந்த டாக்குமெண்ட்டில் நம்ம சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபார்மேட்டிங் டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதான் வந்து இந்த HTML வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதோட எனக்கு வந்து ஃபஸ்ட் யூனிட் வந்து முடிஞ்சிச்சு. இப்போது ஒரு வீடியோ ஒன்று வந்து ரன் பண்ணுறேன். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி அதில் பார்த்தோம் அப்படின்னா, எப்படி நம்ம HTML ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் வந்து உனக்கு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்.